வாழ்க வளமுடன். வணக்கம். நான் பாலசுப்ரமணியன், கோயம்புத்தூர்லேருந்து. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம ஜாதகத்தில் எதிரிகள் உருவாவாங்க. இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி, 5ஆம் இடத்ததிபதி, 9ஆம் இடத்ததிபதினு 3 பேர், ஒரு 3 நல்லவர்கள் இருப்பாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கடுத்து 5ஆம் இடத்ததிபதி. ஸோ இந்த 2 அதிபதிகளையும் நம்ம சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்மளை எதுக்கவே முடியாது. அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதாவது ருணம்ங்கிறது கடன், பிரத்தியாரால் வரக்கூடியது. ரோகம்ங்கிறது நம்மளே ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துருக்கள், வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இந்த 3 பிரச்சனைகளையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக, ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயங்களில், அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது, 5ஆம் இடத்த அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, 5ஆம் இடத்த அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, ஸோ இந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அவங்க தான் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக 95% ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்ததிபதியை பலப்படுத்துறது, அதற்குண்டான தெய்வங்கள், அதற்குண்டான ரத்தின கற்கள், அதற்குண்டான விரல், அதற்குண்டான மெட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். கும்ப லக்னத்துக்கு இப்போ ஜாதகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் எல்லாமே தெரியும். பட் லக்னம் என்னன்னு கேட்டால் தெரியாது. ஸோ அது ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லானான்னு போட்டிருப்பாங்க. இந்த கும்ப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இருக்கிற லக்னங்கள்லேயே மகர லக்னம் எப்படி சிறப்பானதோ, கும்ப லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குழப்பமானது. இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சமயம் நல்லாயிருக்கும், ஒரு சமயம் எது நல்லதை கொடுக்குதோ அதே கெட்டதே கொடுக்கும், எது கெட்டதை கொடுக்குதோ அதே நல்லது கொடுக்கும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த லக்னத்தினுடைய அதிபர் ஒரு தாய்க்கு சமமானவர். அவர் தான் டேக்கன் கேர். இந்த ஜாதகத்துக்கே கும்ப லக்னத்துக்கு அவர் தான் நல்லவர். ஆனால் அவரே 12ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவரே கொஞ்சம் கெடுதலையும் கொடுத்துருவார். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி நல்லவர், பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு அதிபதி ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி சூழலில் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜெம்ஸ்டோன் போடும்போது இதெல்லாம் போட்டு பார்த்தா எனக்கு வேலை செய்யலைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, அதுக்குண்டான சரியான நடைமுறை வழிமுறையை பின்பற்றியிருக்க மாட்டாங்க. எப்படின்னு பாருங்களேன், நான் சொல்கிற முறைப்படி போட்டால் மட்டும்தான் அது வேலை செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வலதுபுறமும் இடதுபுறம் 2 பக்கமும் அளவு எடுக்கணும். சனிக்குரிய தன்மை, ப்ளூ சஃபேர் அணியணும், கும்பலக்கணக்காரங்களுக்கு நல்லது அப்படின்னா வலதுகை நடுவரிலையும் அளவு எடுக்கணும், இடதுகை நடுவரிலையும் அளவு எடுக்கணும். 2 பக்கமும் பொருந்துகிற மாதிரி அந்த ஜெம்ஸ்டோனை போடணும். வெள்ளியில் தான் போடணும், ஓப்பன் செட்டிங்கில் போடணும், 3 கேரட் அளவில் போடலாம். உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அப்போ வலதுகை பக்கம் கொஞ்ச நாள் போட்டுருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது மனசுக்கே தெரியும். அப்போ இடதுகைக்கு மாற்றிக்கணும். இப்போ இடதுகையில் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் வலதுகைக்கு, இந்த மாதிரி போட்டால் தான் அந்த லக்னாதிபதி நல்ல முறையில் பலப்படுத்துவார் உங்களை. அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மரகதம். அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்க, அவர் வலதுகை சுண்டு விரலில் போடணும், இடதுகை சுண்டு 2 பக்கமும் அளவு எடுத்துக்கணும். ஸோ வலதுகை பக்கம் கொஞ்ச நாளும் இடதுகை பக்கம் கொஞ்ச நாளும் இப்படி போட்டால் மட்டும்தான். 2மே பார்த்திங்கன்னா வெள்ளியில் போடக்கூடிய ஜெம்ஸ்டோன்ஸ் தான். 2க்கு உண்டான தெய்வங்கள் பார்த்தீங்கன்னாக்க, திருப்பதி வெங்கடாஜலபதியும் மீனாட்சி அம்மனையும் வழிபாடு பண்ணுறது. அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நம்ம செல்ஃபோனில் ரெகுலராக பார்க்குறது ஒரு சிறப்பான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மரகதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரத்னங்கள் வருது. பூமியில் பார்த்தீங்கன்னாக்க பச்சையிலேருந்து அடர் பச்சை வரைக்கும் வருது. இதில் எந்த பச்சையை நம்ம அணிகிறது, இந்த குழப்பமெல்லாம் எந்த குழப்பமும் வேண்டியதில்லை. பூமியில் விளைஞ்சு அது இயற்கையாக விளைஞ்சிது அப்படின்னாலே அது மரகதம் தான். ஸோ அது லைட் கலராக இருந்தாலும் சரி, மீடியம் கலராக இருந்தாலும் சரி, டார்க் கலராக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அது மரகதமானு செக் பண்ணிக்கணும், ஏதாவது சர்டிஃபிகேட் போட்டுக்கணும். அதே மாதிரி வெள்ளியில் அணிகிறதுக்கு பார்த்துக்கணும். அது மாதிரி 50% நமக்கு ரிட்டர்ன் கேரண்டி கொடுப்பாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கனாக்கா அதில்
நம்ம வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கா, உயிர்ப்பு சக்தி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு போகிறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். அப்போ இந்த கும்ப லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு திருமணத்தில் ஒரு தடைகள் ஏற்படுறது, காலகாலத்தில் நடக்க வேண்டியது காலதாமதமாக நடக்கிறது, யாராவது நமக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்க, பித்திருக்கள் தோஷமும் ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மகர லக்னக்காரங்களுக்கும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் பித்திரு தோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பித்திருக்கள் தோஷத்தை வந்து நம்ம நீக்கிறதுக்கு காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, சனிக்கிழமைனா சாதம் வைக்கிறதுக்கு எள்ளும் சாதமும் கலந்து காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறது, முதியவர்களுக்கு உதவி செய்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்ப லக்னக்காரங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை நம்ம செய்யும்போது உங்களுக்கு வந்து தடைகள்லாம் நீங்கி ஒரு அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உருவாகும். ஸோ அந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் பரிகாரமாக செய்யும்போது தடை ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஏதாவது காரணம் இல்லாத ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போவீங்க, நல்லா பக்காவாக இருக்குது, நல்லபடியாக இருக்குனாலும் பட் நடக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஜீரோவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் அந்த லக்னத்துக்கு அதிபதியை பலப்படுத்துறதுக்கு உண்டான காரகத்துவம், காக்கத்துக்கு சாதம் வைக்கிறது, இந்த மாதிரியான வழிமுறைகளை செஞ்சுட்டு வர்றது, இந்த லக்னத்துக்கு உண்டான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, அதே போல் ரத்தினங்களை அடிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இப்போது ஒரு அரசு ரீதியான ஒரு பிரச்சனைகள் வருது, எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்குரியது எப்பயுமே எதிரின்னு பார்த்திங்கனாக்க அரசாங்கம், அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அது அந்த வடிவத்தில் தான் உங்களுக்கு வந்து இடைஞ்சலை கொடுக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மார்க்கமாக இந்த நீலத்தை அணிகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோடு கூட பார்த்திங்கனாக்க லக்னாதிபதி சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த தவறு செஞ்சாலும் நீங்கள் வந்து தவறு செய்யக்கூடாது. வேறு எந்த ராசிக்காரங்க லக்னக்காரங்க செஞ்சாலும் கூட நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னு செஞ்சிங்கனாக்கா ஏற்கனவே கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலும் அதில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாக்களை நீக்கணும், புதுசாக வேறு கர்மாக்களை பண்ணோம்னாக்கா உடனே என்ன பண்ணும், மற்றவங்க தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிடுவாங்க, பட் நீங்கள் தப்பிக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கு வந்து என்ன பண்ணாக்க லெமன் வாட்டர் வித் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், பித்தங்கள் அதிகமாகி எப்போயுமே வந்து கர்மாக்கள் வந்து பித்தத்தின் மூலமாக தான் கேரி வராகும். இந்த பித்தத்தின் குறைபாடை, பித்தத்தை நீக்கிறதுக்கு, பித்தத்தை சமப்படுத்துறதுக்கு உங்களுக்கு லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர், வெதுவெதுப்பான தண்ணியில் மத்தியான நேரங்களில், ஏன்னா லெமன் வாட்டர் முதல்ல குடிப்பீங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அது சளி பிடிச்சிருச்சின்னு சொல்லி அதை ஒதுக்கிடுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வெந்நீரில் போய், அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் அரை மூடி எப்போதுமே சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வழிமுறைகளையும் கர்மாக்களை நீக்கக்கூடியது. பெரியவங்களை போய் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முனிவர்களையோ ரிஷிகளையோ பெரியவர்களையோ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு லெமனை தான் கொடுப்பாங்க. அந்த லெமனுக்கு உண்டான பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே இந்த கர்மாக்களை தீர்க்கக்கூடிய, பித்த வடிவில் இருக்கக்கூடிய கர்மாக்களை நீக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து இந்த எலுமிச்சம்பழம் தான். இது வேறு மாற்றே கிடையாது. ஸோ அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாக்க இந்த கர்ம பலன்களை குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. ஸோ கும்பலக்கணத்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, ரத்தினங்களை வந்து அணிஞ்சு கொள்வது, அதே போல் முடியாதவர்களுக்கு உதவி செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது, அதே போல் காலபைரவர்னு சொல்லக்கூடியவர், அதாவது அவங்களுக்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா 4 கால், அவங்களுக்கெல்லாம் ஒரு உணவளிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். கூடுதலாக வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கும். குறிப்பாக கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இது நீங்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்பி எழுத்துக்கள், அதாவது எஃப்ங்கிற எழுத்து பெரும்பாலும் இல்லை, பிங்கிற எழுத்து நிறையா இருக்கும். பழனிசாமிங்கிற மாதிரி, பெரிய சாமிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா எழுத்துக்கள் இருக்கும். பரணேஷ்னு ஒரு எழுத்துக்கு பேர் கூட புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேர் இருந்ததுனாக்கா, ஜாதகம் இல்லாத பட்சத்தில் இந்த நீலக்கற்களையும் அதே மாதிரி மரகதத்தையும் நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் அளவு எடுத்து நீங்கள் அணிஞ்சிக்கிறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். அனைத்து இப்போ நவரத்னங்கள்னு போடுறாங்க, எல்லோரும் நவரத்னங்கள் போடலாமான்னா நவரத்னங்கள் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரத்னங்கள் 9 விதமான ரத்னங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குற மாதிரி. நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும்போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து
கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும். நீங்கள் 9 கிரகங்களையும் நம்ம வந்து நவரத்தினமாக போடுறதுங்கிறது அபத்தம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போவுமே நவரத்தினங்களை வந்து 2 இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும். அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன். சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க. சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது, அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அந்த நவரத்தினங்களையும் வைப்பாங்க, 9 விதமான ரத்தினங்களையும் வைப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சாமி சிலை வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணல வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமிக்கு அடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது. வலது கை ஆட்காட்டி விரல், இடது கை ஆட்காட்டி விரல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்ஸ்டோன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை. இதுதான் 99.9% நல்லா இருக்குது. ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும், சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும், பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி அணிகிறதும் தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு நான் கேட்டிங்கனாக்கா, சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது, கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது. காய்ச்சாத பால், கல்லுப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது. அது வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினத்துக்கு உண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மாணிக்கமாக இருந்ததுதான் ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் வந்து முத்தா இருந்தால் திங்கக்கிழமை, பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மரகதமாக இருந்தால் புதன்கிழமை, கனகபுஷ்பராகம் வியாழக்கிழமை, வைரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைக்கு நீளம். ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும். ஒரு மணி நேரம், முதல் நாள் 1 மணி நேரம் தான் போடணும். அதுக்கடுத்து 2 நாள் 2 மணி நேரம் போடணும். 3 மணி நேரமும் ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜெம்ஸ்டோன் வந்து உடம்போடு செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும். உடனே போட்டோம்னாக்க, முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும். சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது, ப்ளூ சஃபையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும். அதனால தான் ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனோம்னா நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது. நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா, மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால், கல் உப்பு தண்ணியில் அமாவாசை அன்னைக்கோ அல்ல பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இதுதான் வந்து நவரத்தினங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது 9443472735 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது 9597999135 இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். வணக்கம்.